ஹாய் காய்ஸ், அன்றைக்கி ஃப்ரெண்டு பூச்செடி வைக்கணும் வாடான்னு சொல்லி கூப்பிட்டான். அந்த கதையை தான் பார்க்க போகிறோம் இப்போது. வாங்க பார்க்கலாம். பூச்செடிக்கு மண் வேணும் இல்லைங்களா? ஸோ அதான் மண் எடுக்க அழகாக அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு எங்கே செம்மண் இருக்குதுன்னு தேடி 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 போயிட்டு ஒரு இடத்துல இருந்ததுங்க. நல்லா இருந்துச்சு மண். ஆனால் அங்கே ரொம்ப நேரம் ஒரு 1/4 மணி நேரம் தேடணும் மண் எங்கே இருக்குன்னு. அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே டயர்டாகிடுச்சு எங்களுக்கு. ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு பள்ளத்தை தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து அந்த ஆல்ரெடி இருந்த பூத்தொட்டியை எடுத்து வச்சு பூத்தொட்டி வைக்க தான் காய் ஸ்டாண்டு இல்லாமல் போச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு பக்கெட்டி ஒன்று இருந்தது வேஸ்ட்டாக. அந்த பக்கெட்டி எடுத்து கீழே வச்சு அது மேலே பூத்தொட்டியை வச்சு ஃபுல்லாக மண்ணை கொட்டி ஒப்பிட்டோம். அவ்வளோதான் காய்ஸ், மண்ணை கொட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பூச்செடி உள்ளே வைக்கலாம். ஸோ இதுதான் காய்ஸ் நம்ம வைக்க போகிற பூச்செடி, லைட் பிங்க்கு. ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பூச்செடியை வந்து தொட்டியில் வைக்கலாம். அதுக்கான ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருக்காங்க. ஸோ கவர் மாதிரி இருக்குது. அந்த கவரை வந்து பிரித்து எடுத்துகிட்டு கீழே பாட்டமில் பிளாக் கலர் ஸ்டிக்கர் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அதில் இருக்க மண் மட்டும்தான் நம்ம வந்து தொட்டியில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து வேர் வந்து ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக செடி வளரும். ஓகேவா? இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நம்ம செடிங்களுக்கெல்லாம் முக்கியமான தலைவர் சூரியன். அவர் இல்லைன்னா எந்த செடியுமே இல்லை. ஸோ அவருக்கு உணக்க வைக்கலான்னா எப்படி? அவருக்கு ஒரு உணக்கத்தை வச்சுட்டு செடி இவ்வளோ நட்டாச்சு. அவ்வளோதான் கைஸ். ஸோ கிட்ட வந்தாச்சு. இப்போ செடியை இவ்வளோ நட்டு மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றணும் அப்படின்னா முடிஞ்சது. கடைசியாக கிளைமேக்ஸில் செடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. பார்த்துட்டு போகாதீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்றதை சொல்லிவிட்டு போங்க. பார்த்தீங்களா? அதை ஒரு ஆள் மண்ணை போட்டு மூடி தண்ணி ஊற்றுற அழகே அழகு தான் இல்லை? ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது அப்படின்னு சொல்லிட்டு. தொட்டியில் வச்சோன்னா இன்னமும் கொஞ்சம் அழகு கூடியிருக்கு அந்த ரோஸ்க்கு. இல்லை தான் கைஸ், ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ கடைசியாக பூச்செடி எப்படி இருக்குன்றதை பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். பாய்.